மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். என்னால் 100 கோடியை அடைய முடியுமா? இந்த கேள்வி உங்க எல்லாருக்குமே நேச்சுரலா வரும். எனக்கு இந்த கேள்வியே வரல. என்ன ரீசன்னா, ரொம்ப நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம எதை நோக்கி போகிறோம்னு தெரியாமல் ஜாலியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னன்னைக்கு நம்ம செலவுக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது ஒரு காமனான தேவை. சம்பளம் இல்லாதவங்க மார்க்கெட்டுக்கு வந்தால் எப்போவுமே அவங்க அடுத்த மாதத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. பெரிய இலக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. பட் ஒரு புல் மார்க்கெட், ஒரு பேர் மார்க்கெட் ரெண்டுத்தையும் பார்த்த பிறகு நமக்கே ஒரு கேள்வி வரும். இவ்வளோ நாளாக இருக்கும், போர்ட்ஃபோலியோ மேலே போகுது, அப்புறம் கீழே போகுது, எதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்? நமக்குன்னு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும்ல. அந்த பிடிப்பு தான் ஃபர்ஸ்ட் ஒரு கோலா நம்ம மைண்ட்ல உருவாகுது. முதல் இலக்கு எதுவா இருக்கும்? 1 கோடி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1 கோடிங்கிறது எட்டாத ஒரு உயரத்தில் இருந்த ஒரு நம்பர். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல காஸ்ட்லியஸ்ட் காரு 2 லட்சம். ஓகே, காஸ்ட்லியஸ்ட் காரு 2 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில 1 கோடிங்கிறது அதுல 50 மடங்கு. கரெக்டா? இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் கார் விலை என்ன நீங்க போடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் 6 கோடி காரை வச்சிருக்காங்க. முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா 1 கோடியிலேருந்து 2 கோடிக்கு இடையில உள்ள காரை தான் வச்சிருக்காங்க. யாரெல்லாம் நம்ம செல்வந்தர்கள்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் பிட்வீன் 1 and 2 crore கார் வச்சிருக்காங்க. பெரும் செல்வந்தர்கள் தான் 5 கோடிக்கு மேல கார் வச்சிருக்காங்க, அல்லது 4 கோடிக்கு வச்சிருக்காங்க, அல்லது நமக்கு அவங்க என்ன மதிப்புல கார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இப்ப எங்கிட்ட இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸோட எக்ஸாக்ட் பிரைஸ் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அதே போல பென்ட்லியோட பிரைஸோ அல்லது அந்த மாதிரி கார்ஸோட பிரைஸ் கேட்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியாது, தோராயமா தெரியும். ஏன்னா அதை தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்படித்தானே நீங்களும் இருப்பீங்க. அந்த நம்பரை மைண்ட்ல வாங்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று பெரிய காஸ்ட்லி கார்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவீங்க. பட் இந்த காருடைய வேல்யூக்கும் நான் சொன்ன இலக்கினுடைய அளவுக்கும் ஒரு காரலேஷன் இருக்கு. அன்னைக்கே 1 crore 50 times the price of the costliest car. இன்னைக்கு 100 crores எத்தனை மடங்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அது ஒன்றும் பெரிய ஒரு ட்ரீம் நம்பர் இல்லைங்கிறத முதல்ல நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். பட் எட்டாத நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டா கூட எப்படி எட்டணும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். ட்ரேடிங் பண்ணி எவனும் இந்த இலக்கெல்லாம் அடைய போறதே கிடையாது. நிச்சயமா இதை வாங்கி வித்துரு, சின்ன லாபம் பார்க்கலாம், இன்னைக்கு வாங்கிடு நாளைக்கு வித்துரு, இந்த மெக்கானிசம்லாம் நிச்சயமா உங்களை அந்த மாதிரி ஒரு இலக்கு கிட்ட கொண்டு செல்லாது. என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி ஆக்டிவிட்டியை என்னைக்கு நான் நிறுத்தினேனோ அன்னையிலேருந்து தான் என்னுடைய வளர்ச்சியே ஆரம்பிச்சுது. அதை வச்சுதான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன். ஏன்னா சில கருத்துக்களை சொல்லும் போது எதனால நான் அதை சொல்றேங்கிறது உங்களுக்கு சமயத்துல சரியா புரிய மாட்டேங்குது. அப்படி புரியாத போது நீங்க வேற ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு கற்பனை பண்றீங்க. அது தவிர்க்கப்பட வேண்டியது. சோ ஒரு இலக்கை நம்ம அடையணும்னா பேசிக் டிசிப்ளின் என்னன்னாக்கா ட்ரேடிங் பண்ணக்கூடாது.
ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்போ என்ன நடக்கும்? நல்ல ஸ்டாக்கை வாங்குறீங்க, வாங்கும்போது என்ன யோசிக்கிறீங்க? இந்த ஸ்டாக் எத்தனை மடங்கு மதிப்பு கூடும்? தாட் ப்ராசஸே கம்ப்ளீட்டா மாறிடுது. எத்தனை மடங்கு அப்படிங்கிறது 10% கிடைக்குமா 20% கிடைக்குமான்றதுலேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஆட்டமே மாறிடுது. ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது இது 5 மடங்கு போகுமா, 10 மடங்கு போகுமா, 25 மடங்கு போகுமா, 50 மடங்கு போகுமா, 100 மடங்கு போகுமான்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா 100 மடங்கு சொல்றாரு இவரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிப்பட்ட சிந்தனை தான் நம்மளுடைய என்டையர் ப்ராசஸை மாற்றி விட்டுரும். நம்மளுடைய மொத்த வழிமுறையும் மாற்றக்கூடிய தன்மை கொண்டதான் இந்த மாதிரி தாட்ஸ். 1 to 100 அப்படின்னு ஒரு புக்கே இருக்கு. தாமஸ் ஃபெல்ப்ஸ் எழுதியிருக்காரு. அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த காலத்தில் எழுதின ஒரு புக்கு. 100 மடங்கு லாபத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது. இப்ப திருப்பி அதே டாபிக் வச்சுட்டு புதுசா நிறைய பேர் எழுதுறாங்க. அப்ப அந்த 100 பேக்கர் அப்படிங்கிறது எப்ப நம்ம மைண்ட்ல வருதுன்னாக்கா, ஒரு பேர் மார்க்கெட்ல வருது. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி புல் மார்க்கெட் இல்ல. 2020 மாதிரி ஒரு பேர் மார்க்கெட். எப்ப வந்தது? அது 2001 வந்தது, மறுபடியும் 2009 வந்தது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள காலகட்டத்தில் நம்ம ஸ்லோவா 5 மடங்கு ஒரு ஸ்டாக்ல பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றோம். அடுத்தது 10 மடங்கு பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றோம். பல தருணங்கள்ல ஒரு ஸ்டாக் டபுள் ஆகும்போது பொறுமை எழுந்து வித்துடுறோம், இல்லாட்டி அது 3 மடங்கு ஆனவுடனே வித்துறோம். அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம எடுக்கிறதே இல்லை. இப்ப நான் ஒரு ஸ்டாக்கை 3 மடங்கு ஆயிட்டு வித்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் 300 மடங்கு போயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் நான் ஒரு 100 crore போர்ட்போலியோவை பில்ட் பண்றதுக்கான மன வலிமையை வளர்த்துக்கலன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அப்ப அந்த மன வலிமையை வளர்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்க எப்படி கண்டிஷன் பண்ணோம்னா, இதை நான் இவ்வளவு மதிப்பு வர்ற வரைக்கும் வச்சுக்கணும். அப்போ இது அந்த மாதிரியான டெசிஷனா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கான விடை எஸ், இந்த ஸ்டாக் போகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப அதை வாங்கணும். மென்டல் கண்டிஷனிங் தான் முக்கியமானது. அந்த மென்டல் கண்டிஷனிங் உங்க ஓரியன்டேஷனை மாத்தி விட்டுரும். குறிக்கோள் சரியா இருந்தா வழிமுறை மாறிடும், பாதை மாறிடும், நீங்க தேடுற இடம் மாறிடும், நீங்க வாங்குற நிறுவனங்களின் தன்மை மாறிடும், அதை நீங்க வச்சுக்க வேண்டிய கால அவகாசம் மாறிடும், எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அந்த சேஞ்ச் வரும்போது என்ன ஆகும்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் 5x பத்தி யோசிப்பீங்க, 5x அடைவீங்க. அதுக்கு அடுத்தது 10x பத்தி யோசிப்பீங்க. 10x வந்த அப்புறம் கூட காமா நிதானமா இருப்பீங்க. அநேகமாக 10xக்கு ஒரு 5 to 8 வருஷம் கூட ஆகலாம். இன்னைக்கு வாங்கினா இன்னும் கால அவகாசம் அதிகமாகலாம். பட் பேர் மார்க்கெட்ல இருந்து வாங்கினா அது சுருங்கிடும். 10xக்கு அப்புறம் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. பட் 10xல இருந்து 25xும் 25xல இருந்து 50xும் சீக்கிரம் வந்துருங்க. அதுதான் இதுல பியூட்டி. 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது 100 ரூபாய் போறதுக்கு நிறைய நாள் ஆகுது. ஆனா 100 ரூபாயில இருந்து 250 ரூபாங்கிறது ரொம்ப குயிக்கா மாறலாம். சில நேரங்கள்ல 3-4 வருஷத்துல ஆயிடும். 5-6 வருஷத்துக்கு நீங்க 500 ரூபாய்க்கு போயிருவீங்க. ஸோ 50xங்கிறது 10x to 50x பல தருணங்கள்ல 7-8 வருஷங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கஷ்டம் இல்லை. பட் அந்த 1xல இருந்து 10x போறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 வருஷத்தை கொடுத்தாங்கணும். சில நேரங்களில் 10 வருஷம் கூட கொடுக்க வேண்டிய வரும். பட் அந்த செகண்ட் 10 இயர்ஸ் பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ரிட்டர்னை கொடுக்குதுன்னு நான் சொன்ன மேத்ஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் கம்பெனியை நமக்கு சாதகமான மதிப்பீட்டில் வாங்கிட்டு
ஒரு 18 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 50x போயிடுவீங்க. 21, 22 வருஷம் போயிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 20 இயர்ஸ் வச்சுக்கோங்க, 20 இயர்ஸ்ல 100x வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட், 100x 20 இயர்ஸ்ல நீங்க சம்பாதிச்சா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கணக்கு போடுங்க. கணக்கு போட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இப்போ டைட்டனை இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த 20 வருஷத்துல 100x பண்ண முடியுமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். பட் அதை பண்றதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. அன்னைக்கு ஒரு ராகேஷ் சுர்ஜேவாலா கரெக்டான இடத்துல இருந்தாரு, வாங்கினாரு, பண்ணார். 100x இல்ல, அதுக்கும் மேல பண்ணார். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா டைம் ஆக கூடிக்கிட்டே போகும். இன்னைக்கும் அவர் இல்லை, ஆனா அந்த பங்குகள் அவர் குடும்பம் வசம் இருக்கு. இன்னைக்கும் அந்த ஸ்டாக் அவருக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல நீங்க ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணும்போது எவ்ரி 3 to 4 இயர்ஸ்ல உங்களுக்கு அதுல டபுள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும், 25 to 50, 50 to 100, 100 to 200x எல்லாம் ஈஸியா நடக்கும். பட் அந்த தேர்வு எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எல்லா ஸ்டாக்லயும் நீங்க அந்த ரிட்டர்ன் பண்ண முடியாது. அடிச்சு சொல்லுவேன், நான் இப்ப இந்த சொன்ன ப்ராசஸ் வந்து ஐடிசில நிச்சயமா நடக்காது. ஏன்னா அது வந்து ஒரு மெச்சூர் ஸ்டாக். அந்த கம்பெனி தரக்கூடிய வளர்ச்சிக்கு சில தேவைகள் இருக்கு, சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அதை மீறி அந்த கம்பெனினால வளர்ச்சியை கொடுக்க முடியாது. வேற டைட்டன் அத்தகைய வளர்ச்சியை கொடுத்தது. இப்ப எந்த கம்பெனி அந்த மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தேடணும். இன்னைக்கு தேடினா கிடைக்குமா? கஷ்டம்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். நானும் என் நண்பரும் 2018 பேசணும். அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா 2011 பேசினது. 11 அவரு பெங்களூர்ல ஒரு லஞ்ச்ல ரெஸ்டாரண்ட்ல கேட்கிறாரு, நீதான் இவ்வளவு வருஷம் இருந்துட்டு மார்க்கெட்ல 20 வருஷத்துக்கு மேல, இப்ப சொல்லு இங்க இருந்து 10x போகக்கூடிய ஸ்டாக் எதுன்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி என்ன அந்த கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்ட உடனே நான் வந்து சொல்றேன் அவர்கிட்ட, ஒரு வாரம் டைம் கொடு, நான் உனக்கு ஒரு ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன்னு. திரும்பி வந்துட்டு மறுநாளே அவருக்கு அனுப்புறேன். ஏன்னா என்னால தூங்க முடியல, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் நம்ம சொல்லியானுமே. ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆயிடுது. நண்பர்களுக்குள்ள இந்த போட்டாப்பட்டி வரும்போது அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ நான் ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுத்தேன். அவர் கேட்டது 10x. ஆனா நான் எழுதி கொடுத்த அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது காரணம் என்னன்னு நான் சொல்றேன். காரணம் 2011 காலகட்டத்தில் இருந்த வேல்யூவேஷன், அன்னைக்கு இருந்த நிறுவன மதிப்பு அவ்வளவு குறைவா இருந்தது. அதனால அது வந்து நம்ம எதிர்பார்ப்பையும் மிஞ்சி ஒரு ரிட்டர்ன் எடுத்து கொடுத்தது. ஸோ நாம அந்த நேரத்துல அந்த சிந்தனையில இருக்கணும். நிறுவன மதிப்பு நமக்கு சார்பா இருக்கணும். இது ரெண்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து முடிவுகளை எடுத்து பணத்தை அந்த இடத்துல முதலீடு செய்யணும். இதை செஞ்சாதான் நமக்கு வந்து அந்த ஒரு 10xங்கிற கான்செப்ட் வந்து அது 10x 25 மாறி சில நேரங்கள்ல 50 கூட ஆகும். 2020 24 இதே நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனா 2018 கான்வர்சேஷன் திரும்பி வருவோம். நண்பர் திருப்பி அதே ஹோட்டல்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறது எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுது. போய் அங்க போய் உட்காந்து பேசுவோம். பேசும்போது எங்கயா 10x அப்படின்னு நான் அவரை கிண்டல் பண்ணேன், நீ சொல்லியா அப்படின்னு. அவர் சொன்னாரு, கொஞ்சம் வேற இதுவா அதுவா, இந்த கம்பெனி எப்படி அந்த கம்பெனி எப்படி, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கணக்கு போட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி ஐபேடை திறந்து கணக்கு போட்டு பார்த்தாக்கா 5 இயர்ஸ்ல 3x கிடைச்சாலே அதிகம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். 2018 பாருங்க, 5 இயர்ஸ்ல 3x கிடைச்சா பெரிய விஷயம். இதான் எங்களுடைய தாட் ப்ராசஸ். இப்ப சமீபத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன ஆச்சு அப்ப நம்ம பேசினது அப்படின்னு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்தோம், என்னெல்லாம் பேசினோம். 3x ஆவது கிடைக்குது அப்படின்னு நாங்க தொலைஞ்சு போறோம்னு நாங்க யோசிச்ச சில நிறுவன மதிப்பை எடுத்து பார்க்கும்போது 3x இல்ல, மேலேயே கொடுத்துருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா
அன்னைக்கு இருந்த மதிப்பீட்டில இருந்து சில செக்டர்ஸ் வந்து பயங்கர ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மொத்த மார்க்கெட் கொடுக்கல. லக்கிலி நாங்க அந்த மற்றவங்க வாங்க விரும்பாத செக்டர்ஸை வாங்கி இருந்தோம், அதனால அந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் வந்து பெட்டரா இருந்தது. ஸோ மற்றவங்க பார்க்காத இடத்துல போய் தேடுறது அப்படிங்கிறது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை தான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் நம்ம சொல்றோம். மற்றவங்க செய்ய விரும்பாத ஒரு விஷயத்த நம்ம எதிர்மறையா போய் தேடி அலசி ஆய்வு செஞ்சு முடிவெடுத்து செய்யுது. இப்ப இன்னைக்கு திருப்பியும் அதே கான்வர்சேஷன் 2024 என்னையா இருக்கு? அன்னைக்கு 100 கோடி கம்பெனி வாங்கி நம்மளால 3000 கோடி வரைக்கும் ரைட் பண்ண முடிஞ்சது 2011. 2018 கூட நம்மளால ஒரு 800 இருந்து 1000 கோடி கம்பெனி வாங்கி இன்னைக்கு ஒரு 5000 இருந்து 10,000 கோடி வரைக்கும் டிராவல் பண்ண முடிஞ்சது. இப்ப என்ன அப்படின்னு ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சுக்கு பதில் தேடும் போது மறுபடியும் என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு 1000 இருந்து 2000 கோடி உள்ள கம்பெனிஸ்ல நம்ம தேடலாம் அப்படின்னு. எங்க மைண்ட் எஸ்எம்இ, மைக்ரோ கேப், அந்த மேனிப்புலேஷன், ஐபிஓ அந்த பக்கம்லாம் போகவே இல்லை. ரொம்ப நாளா இருக்கிற கம்பெனி, மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்கிற கம்பெனியை தேடுவோம் அப்படின்னு தான் தேடணும். அதுல ஒரு 4-5 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனிஸை எடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் சொல்ல வந்த விஷயத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னும் சொல்லல, அதை மாத்திரம் சொல்லிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடும். இப்ப 2018 நாங்க ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றோம், கரெக்டா? யூஸ்வலா அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாங்கி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 வருஷம் ஆகும். ஸோ 2018 ஸ்டாக் அடையாளம் கண்டுட்டு ஸ்லோவா வாங்கிக்கிட்டே இருக்கும். 2020 என்ன ஆச்சு? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வு. நாமெல்லாம் இன்னைக்கு அந்த நிகழ்வை பத்தி பேசுறதுக்கே இங்க இருக்கோம்னா அதுவே நமக்கு பெரிய பெரிய புண்ணியம். ஸோ அந்த இன்சிடென்ட் போதும் நாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம். வாங்கும்போது நாங்க வாங்கின விலையோட ஸ்டாக் விலை வந்து கணிசமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப குறையும் போது நம்மளால இன்னும் நிறைய வாங்க முடியுது, ரைட்? ஸோ 2021 வாங்கறதுக்கு பயங்கர டைம் ஆயிடுச்சு. எப்போ ஐடென்டிஃபை பண்ண ஸ்டாக்க? 18. ஸோ ஒரு 21 முடிச்ச விஷயம் தான் 23, 24 ப்ளோ அவுட் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த மல்டிபேக்கர் ரிட்டர்ன் வந்தது. ஸோ ஒரே நாள்ல யாரும் வாங்கல, எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யல. இன்னைக்கு வீடியோ பார்த்தோம், நாளை காலையில 9:15 மணிக்கு வாங்கினோன்னு முடிவு எடுக்கல. வாங்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய இலக்கை அடையணும்னாக்கா பயங்கர டிசிப்ளின்டு பையரா இருக்கணும். அண்ட் எப்போ பயங்கர சாதகமா உங்களுக்கு வேல்யூவேஷன் இருக்கோ அந்த டைம்ல இறங்கி அடிக்கணும். அப்படி அடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இயல்பாகவே வரும். என்ன ரீசன்னாக்கா, நீங்க தான் 2 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா. இந்த 2 வருஷத்துல நீங்க கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன், பில்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்பேண்ட் பண்ண நாலேஜ், வளர்த்த கன்விக்ஷன், இது எல்லாம் வேலை செய்யும். இட் will all fire at the same time. ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டல் டெவலப்மெண்ட் இருந்தாதான் 100 கோடி என்ன அதுக்கு மேல கூட நீங்க ஒரு 0 போடலாம். ஆனா அந்த மென்டல் டெவலப்மெண்ட் என்னைக்குமே உங்களை வளர்த்துக்கிட்டே வரும். மாறாக எந்த ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறதுலே நீங்க 90% ஆஃப் த டைமை செலவு பண்ணீங்கன்னாக்கா, நீங்க ஸ்மால் ப்ராஃபிட் பண்ணி இந்த மாதிரி பிக் ப்ராஃபிட் பண்றவங்களுக்கு நீங்க வித்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட வாங்கி பெரிய அமௌண்ட்டை சேர்த்து பெரிய குவான்டிட்டியை பில்ட் பண்ணி அதுல இருந்து பெரிய லாபத்தை பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து எந்த ஜேர்னில போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்கும், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை முடிவு செய்யும், நீங்கள் அடையக்கூடிய இலக்கை நிர்ணயிக்கும், உங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைனலா டிசைட் பண்ணும். எப்படி செய்ய போறீங்க, எந்த இடத்துல செய்ய போறீங்க? ஸோ நீங்க முடிவெடுக்க வேண்டியது எந்த பாதை உங்களுக்கு சரி, எந்த பாதையில போனா நீங்க பெரிய இலக்குகளை அடைய முடியும், அந்த பாதையில காட்ட வேண்டிய பொறுமையை நீங்க எப்படி வளர்த்துக்க போறீங்க, தேவையான கேபிட்டல் எங்க இருந்து நீங்க திரட்ட போறீங்க, எப்படி உங்க கேபிட்டல பேஷண்டா வைக்க போறீங்க,
இவ்வளவு நாளைக்கு ஒன்றும் செய்யாமல் எப்படி சும்மா இருக்க போறீங்க? அந்த நேரத்தை எப்படி செலவிட போறீங்க? பொறுமையான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்க? இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதுன்னா 100 கோடி என்பது எல்லோருக்குமே எட்டக்கூடிய ஒரு இலக்கு தான். என்னால் முடியுமான்ற கேள்வியை நீங்க கேட்கவே மாட்டீங்க. என்னால் முடியும்னு அடிச்சு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.